ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு காலை குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் ஓட்டு, அதனால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கடை வந்து லீவ் விட்டாச்சு. எனக்குமே வந்து முதுகு தண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து ஊசி போட்ட இடம் வலிக்குது, அதனால் வந்து ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு லீவ் விட்டாச்சு. அதுக்கு பாண்டிச்சேரியில் இன்றைக்கி தான் ஓட்டுப்பா, சரிங்களா? 9ஆம் தேதி, ஏப்ரல் 9ஆம் தேதி தான் ஓட்டு. நம்ம கடை பின்னாடி தான் நடக்குது. சரி, அதான் லீவ் விட்டாச்சு. அது எனக்கு வந்து வலி இருக்கிறதுனால மாமா வந்து சரி நானே வந்து சட்னிக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களாம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொடிசாக கட் பண்ணுவாங்க. கோஸே வீட்டில் அவங்க தான் வெட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா நான் கட் பண்ணிவிட்டேன். பசங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க. பாப்பா தம்பி மட்டும் வாக்கரில் வந்து விளையாடிட்டு இருந்தான். ஆமாம், அவங்க எப்படின்னா ஊஞ்சல் 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 கட்டி விட்ருக்குறாங்க. அவங்க மட்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கடாய் வச்சுட்டாரு. அந்த கடாயை வச்சுட்டு என்ன வந்து காமெடி படுத்துகிறாருன்னா அடுத்தது என்ன போடணும், அடுத்தது என்ன போடணும், அவங்க கேட்டே நம்மளை வந்து நாம்ளே போய் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. கடாய் வச்சுட்டு எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றணுமா, கடாய் காய்ச்சி போய் அப்படி தானே செய்வாங்க. எண்ணெய் ஊற்றணுமா, கடுகு போடணுமா, பூண்டு போடணுமா, தக்காளி போடணுமா, ஒன்று கேட்டு செய்கிறார். இவர் செஞ்சு எட்டுனா அந்த கொடுக்குறக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா மணி வந்து 11 ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், விளையாட்டை பாருங்கள். ஆயில் வந்து எப்படி ஊற்றுறாரா, என்னமோ ஏதோ ஊற்றுற மாதிரி ஊற்றுறாரு, டீ ஆற்றுற மாதிரி மேலே. ஆனால் வந்து அது வந்து நாம்ளே வந்து அடுப்புக்கிட்ட சமைச்சிட்டே இருந்தோம்ல. ஆம்பளைகளுக்கு போய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், அவங்க வந்து செய்வாங்க, அவங்க பழக்கம் வச்சுட்டு வந்துடுவாங்க. உடம்பு மிளகாயை பாருங்கள், மிளகா வந்து 3 போட சொன்னால் கரெக்டாக அந்த 3 தான் எடுத்துகிட்டு வராரு கவுண்ட் பண்ணி. இவரெல்லாம் நம்ம வந்து இவர் சமைச்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளாம் இருந்து விடுச்சிக்க அவ்வளோதான் போராடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்களன்னா மாவு இல்லை, சட்னிக்கு வதக்கிட்டாரு, மாவு இல்லை, மாவு அரைக்க முடியல. கடை ஒர்க்கு போத்துனால நம்ம வந்து மாவு வந்து கடையில் தான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாவு போயிட்டு அவரே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாவு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருப்பா அழகாக ஊற்றிட்டாங்க. அதில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து முட்டை வடித்து ஊற்றி தராங்க. முட்டை வந்து அவிச்ச முட்டை இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தோசையில் ஊற்றி அழகாக தராங்க. பாருப்பா ஹோட்டல் சமையல் மாஸ்டராகவே ஆயிட்டார். பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனிங் தோசை வேறு. இதில் இந்த தோசை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த தோசையை கட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து முக்கோணமாக சுற்றுறாரு. இவர் பண்ணுற அட்டகாசத்தை பார்த்தீங்களாண்ணா, பிள்ளைங்கெல்லாம் பசிட்டு உக்காந்துருக்கு. இவருக்கு விளையாட்டே பாருங்களா. தோசை ஊற்ற சொன்னால் அழகாக வந்து ஹோட்டல் கல்லில் சமைக்கிறாங்களே. நானும் சமைக்க தெரியாதடாப்பா நான் நினச்சேன். அடடடடடடா, தோசை பாருங்கள் எப்படியெல்லாம் சுடுறாரா மாமா, அழகாக இருக்குது. அது பிள்ளைங்களுக்கு இப்படி போட்டால் தான் கொஞ்சம் ஆர்வமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்தீங்களன்னா தோசை இந்த பக்கம் சுட்டுட்டாங்க, அந்த பக்கம் சட்னி வதக்கி வச்சுக்கிறாங்க, ஆட்டுன்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு மாமா வந்து அரைச்சிட்டாங்க. அழகாக ரெட் ஷேப்பாக வந்துச்சு சட்னி. அழகாக மாமா அரைச்சிது அரைக்கிறாங்க இப்போ தான். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நக்கி பார்க்குறாரு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.